பகுதினாலும் கொங்கு பகுதினாலும் இந்த மண்ணோட மக்களோட மரியாதை தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் 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 வணக்கம். இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறை பேர் தான் பயிற்சி பட்டறை. ஆனா இங்க ஏதோ வேற ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மீட் அப்படின்னாலே இது ஓட்டு சம்பந்தப்பட்டதா தானே இருக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஓட்டுக்காக மட்டுமே நடக்கிற ஒரு மீட் கிடையாது. என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நம்ம தேர்தல் அரசியல்ல தானே இருக்கும், இவர் ஏன் இப்படி சொன்னாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதுல தப்பு இல்லை. ஏன்னா ஆட்சி அதிகாரம்னாலே அது ஓட்டு சம்பந்தப்பட்டது தானே, இல்லைன்னு சொல்லல. பட் நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம், இது வரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம பண்ண போறது இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக தான், மக்களோட நலனுக்காக தான். இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறையில மக்கள் கிட்ட இருந்து எப்படி நாம ஓட்டு வாங்க போறோம் அப்படிங்கறத பத்தி மட்டுமே பேச போற ஒரு பயிற்சி பட்டறை கிடையாது. அப்கோர்ஸ் அது முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதையும் தாண்டி மக்களோட நம்ம எப்படி கனெக்டடா இருக்க போறோம், மக்களோட மக்களா எப்படி ஒன்றிணைய போறோம் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான், மெயினா அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த பயிற்சி பட்டறை. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம், மக்களை ஏமாத்திருக்கலாம், இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் பழைய கதை, அதுக்கெல்லாம் நான் இங்க வரல. இனிமே அதெல்லாம் நடக்காது, நடக்க விட போறதும் கிடையாது. நம்ம கட்சி மேல மக்கள் கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வர போறது தேர்தல் களப்பணியில பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஆன நீங்க தான். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போர் வீரனுக்கும் சமம். நம்ம ஏன் வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம், எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமைக்க போறோங்கிறத மக்கள் கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்க. கண்டிப்பா கேட்பாங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு, உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு கேட்பாங்க. ஆனா நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். நம்ம கிட்ட என்ன இல்ல, மனசுல நேர்மை இருக்கு, கரைப்படியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு, லட்சியம் இருக்கு, உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு, பேசுறதுக்கு உண்மை இருக்கு, செயல்படுறதுக்கு திறமை இருக்கு, அர்ப்பணிப்பு குணம் இருக்கு, களம் ரெடியா இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? போய் கலக்குங்க, கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சாதாரண ஆள் இல்லைங்க, நீங்க தான் நாளைக்கு நம்ம கட்சியோடைய வெற்றிக்காக நமது வெற்றி வேட்பாளர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு காரணமா இருக்கிற போறவர் யார் என்று நீங்கள் சொன்னால் அது நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க அவ்வளவு முக்கியம். ஏன்னா ஒரு தொகுதியில 278 பூத் இருக்கும், 326 பூத் இருக்கும், 344 பூத் இருக்கும்.
ஆனா ஒரு பூத்துலயும் ஒருத்தவங்களை நியமிக்கிறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம். ஏன் என்று சொன்னால் ஒருத்தவங்க இல்லைங்க, பல லட்சம் பேர் ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். ஆனா ஏன் ஒருத்தர்னா நீங்க தாங்க ரொம்ப முக்கியம். அன்னைக்கு பூத்துல போய் உக்காந்த உடனே உங்க முகத்தை பார்த்த உடனே மக்கள் தோட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருடைய ஆள் உக்காந்துன்னு இருக்கிறாருன்னு உங்களை பார்த்த உடனே ஓட்டு போடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பூத் ஏஜென்ட் நீங்க பாத்தீங்கன்னா மற்ற கட்சி எல்லாம் நைட்ல யாரை, ஏன்னா நமக்கு தான் நான் சொன்னேன்ல, நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம்னாலே இப்ப எல்லாருக்குமே ஒரு பயம் எல்லாமே வந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ரூபாயில லட்சம் ரூபாயில கோடி ரூபாய் கொடுத்தா கூட சரி எந்த கட்சிக்கும் போக மாட்டேன். தலைவர் தளபதிக்கோசம் இருக்கிற ஒவ்வொரு தொண்டரும் நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நீங்க அவ்வளவு முக்கியம். பூத் ஏஜென்டோடைய கூட்டம் இது கருத்தரங்கம். நீங்க ரொம்ப கவனமா இது எல்லாமே நீங்க கவனிக்கணும். சில விஷயங்களை, முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்படும். அதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு உங்களுக்கு அந்த பேடு, ஸ்கிரிப்லிங் பேடு, பேனா கொடுத்துருக்குது. எந்தெந்த பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் நீங்கள் குறிப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு பென் டிரைவர், புக்கு எல்லாமே தலைவர் அவர்கள் வழங்குவார். அதை திரு அர்ஜுன் அவர்கள் சார் உங்களுக்கு பிரீஃப் பண்ணுவாங்க. அதனால நீங்க தயவு செய்து அதையெல்லாம் குறிப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு தொகுதியில எப்படி பார்த்தாலும் 80,000 வீடு இருக்கும். ஒவ்வொரு ஓட்லையும் ஒருத்தவங்க மனசுலயும் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் மட்டும்தான். அதனால நமக்கு ஒரு தொகுதியில 80,000 85,000 ஓட்டு கிடைச்சிருங்க. அது பெருசு இல்ல. நம்ம 1,20,000 1,30,000 ஓட்டு வாங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் 37 தொகுதியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா 100 ஓட்டுல தோத்தவங்களும் இருக்கிறாங்க, 27 ஓட்டுல தோத்தவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி 100 ஓட்டுல ஜெயிச்சவங்களும் இருக்கிறாங்க, 25 ஓட்டுல ஜெயிச்சவங்களும் இருக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னும் இருக்கிறது 10 மாசம். ஒரு சாதாரண ஒரு செல்லா காசு கூட இன்னைக்கு செல்லும். அதனால ஒவ்வொரு தொண்டனையும் ஒவ்வொரு தோழரையும் நாம் இழக்க கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, உங்களுடைய முகம், நீங்கள் நினைப்பதெல்லாம் நம்ம தலைவருடைய முகத்தை மட்டும்தான் நீங்க நினைக்க வேண்டும். 234 தொகுதியிலும் தலைவர் அவர்கள் தான் வேட்பாளர் என்பதை நீங்கள் நினைத்து நீங்கள் வேலை செய்ய வேண்டும். மீடியா கோயம்புத்தூர்ல அந்த மாவட்ட செயலர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஒண்ணுமே இல்ல. 30 வருஷமா ஊழல் பண்ணி மெடிக்கல் காலேஜ் கட்டி செட்டில் ஆயிருக்காங்க. அதான் ஈடி வந்துருச்சு, அதான் ஈடி வந்துட்டு இருக்கு, அதான் ரைடு வந்துட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோடைய எங்களுடைய வெற்றி 30 வருஷமா பண்ண பாவம், மக்களுடைய ஊழல், மக்களுடைய வேர்வை, உழைப்பு எல்லாத்தையும் சுரண்டி நீங்கள் பெரிய மாவட்ட செயலராக இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் மக்கள் இந்த 30 வருஷ ஊழலை தூக்கி எறியக்கூடிய 2026க்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஒரு அதிருப்தியில் இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் தான் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். சோ அப்படி ஒரு காலகட்டம் 77 எப்படி ஏற்பட்டதோ அப்படி ஒரு காலகட்டம் தான் இன்றைக்கு 2026 நம்முன் இருக்கிறது. ஆனால் நாம் செய்யக்கூடிய பணிகள் என்ன? தலைவருடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு இஸ்லாமியர் பாதிக்கப்படும் பொழுது உடனடியாக உச்ச நீதிமன்றத்தை நாடி அதற்கான ஒரு இன்ட்ரீம் ஸ்டேவை உறுதிப்படுத்தி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தால் செய்ய முடியாததை எங்களுடைய தலைவர் செய்திருக்கிறார் இஸ்லாமிய மக்களுக்காக. அதை நாங்கள் உறுதியுடன் சொல்ல தயார். கத்தியின்றி ரத்தமின்றி மிகப்பெரிய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், நாடகத்தனமான போராட்டங்கள் இல்லாமல்
உச்ச நீதிமன்றத்தை அணுகி ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுடைய ஒப்பு சொத்துக்களை காப்பாற்றிய தலைவர் எங்களுடைய தலைவர். இதை நாங்கள் மக்கள் முன் தைரியமாக பதிவு செய்கிறோம். வேற எந்த கட்சியும் பதிவு செய்ய முடியாது. ஏனென்றால் நாங்கள் உண்மையாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் உண்மையாக தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்து போராடி எங்களுக்கான போராட்ட களத்தை நீங்கள் சொல்லி எப்படி போராட்ட களத்தை உருவாக்கணும்னு தெரியாது. சும்மா போர்டு பிடிச்சிட்டு ஒரு ஓரமா ஒரு 100 பேர் நின்னுட்டு மீடியா முன்னாடி நின்னுட்டு 6 மணிக்கு மேல டைம் ஆயிருச்சு போலீஸ் என்ன விட்டுருங்க சொல்றது உருவாக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் எங்களுது அல்ல. எழுதி கொள்ளுங்கள். தமிழகம் பாராத மிகப்பெரிய புரட்சியை அடுத்த 12 மாதத்தில் உருவாக்க போகிறது.